நமது வாழ்க்கையின் வயது வரம்பு பற்றி கூறுகிற கர்த்தாவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 90 வசனம் 10. எங்களது ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. இது தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். அவர் எழுதியதில் இந்த சங்கீதத்தில் மோசேயை பற்றிய 2 விசேஷ காரியங்கள் உண்டு. அதாவது தேவ தரிசனம் கிடைத்தது, அடுத்தபடியாக கர்த்தர் மோசேயுடன் பேசினது. மோசேயின் மரணமும் நூதனமானது. அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். மோசே பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர் கூறுகிறார், நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருக்கலாம். ஆனால் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்கள் அதிகமான வயதில் மரித்தது உண்டு. அவருடைய வருஷங்கள் பரம்பரையாக வரலாற்றில் குறைந்து கொண்டே போகும். மெத்துசலா 969 வயதில் மரணம் அடைந்தார். யாரேஸ் 962 வயதிலும், ஆதாம் 930 என்று இறங்கு வரிசையில் வந்து கொண்டே இருக்கிறது. தேராகு 205 ஆண்டும் மோசே 120 வயதான போதும் மலையிலே இறந்தார். அதாவது நேபோ என்ற மலையில் பிஸ்காலின் கொடுமுடியில் மோவாப் தேசமாகிய தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தார். மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டுகள் 70 80 வரை என்று கருத்து நிலவுகிறது. இதற்கும் குறைவாகவும் அதிகமாகவும் மனிதர் வாழ்ந்ததுண்டு. வேதம் பல இடங்களில் இதை பற்றி குறிப்பிடுகிறது. இது ஒரு சராசரி கணிப்பு என்று கருதலாம். இக்காலத்தில் இது உண்மையாகும். 70 வயது வரை ஆயுசு நாட்கள் உள்ளவர்கள் பலமுள்ள வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள். ஆனால் 80 வயதிற்கு மேல் சரீரம் சில குறைபாடுகளை நோக்கி செல்வதால் வருத்தமும் சஞ்சலமும் தான் நேரிடுகிறது. தற்காலத்தில் மூட்டுவலி, கால்வலி என்ற அநேக வியாதிகள் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை தாங்கி வருகிறார். இந்த வயதை முதிர் வயது என்று கூறலாம். முதிர் வயதில் கர்த்தர் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று கூறியிருக்கிறது. கர்த்தரை பற்றி கொண்டு செமையான வழியில் நடந்தால் முடிவு சமாதானமாக அவர்களுக்கு இருக்கும். தாவீது இறைவனிடம் முதிர்ந்த வயதில் அவரை தள்ளிவிடாமலும் பலன் ஒடுங்கும் போது அவரை கைவிடாமலும் இரும் என்று கேட்கிறார். அதுபோல இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் கர்த்தருடைய பராக்கிரமத்தையும் நாம் அறிவிக்க வேண்டும் என்று நம்மிடம் கூறுகிறார். ஜெபம். ஆம் சுவாமி, எங்கள் வயது 80 வயது அதற்கு மேலே இருந்தாலும் அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலம்தான் கர்த்தாவே. ஆனாலும் நீர் வந்து எங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தபடி இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அது மட்டுமல்லப்பா, எங்கள் கடைசி காலங்களில் உம்மை இறுக பற்றி கொண்டு உம்முடைய வேதத்தை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் உம்மை துதிப்பதிலும் ஆத்ம ஆதாயப்படுத்துவதிலும் எங்கள் நேரத்தை செலவிட எங்களுக்கு உதவி புரியும் சுவாமி. ஆமேன்.